ஹாய். சுற்றி வலிக்காமல் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஐ ஃபால் இன் லவ் வித் யூ. உங்களை மாதிரி அழகான குழந்தை, பியூட்டிஃபுல் லைஃப். எனக்கு இது ஏதோ ட்ரீமில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நம்ம லவ் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? அது சரி, ஒன்றும் இல்லை. சில கொஷின்ஸ் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ம்ஹும், என்கேஜ்மெண்ட், சொந்தத்தில் மாப்பிள்ள, அந்த மாதிரி ஏதாச்சும்? ம்ஹும், யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? ம்ஹும். அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்களா? கேஸ்ட் ப்ராப்ளம்? எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? வேற என்னதாங்க ப்ராப்ளம்? நான் தாங்க ப்ராப்ளம். நீங்களா? எப்படி? நான் இன்னும் வயசுக்கே வரலங்க. சொல்லுங்க. டாக்டர், பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்துட்டா, ஆனா இன்னும் வயசுக்கு வரல டாக்டர். காலேஜில் வந்துருவா, டோன்ட் வெரி. சரிங்க டாக்டர். காலேஜே முடிக்க போறா டாக்டர், ஆனா இன்னும். வந்துருவா, கவலைப்படாதீங்க. சரிங்க டாக்டர். நடந்துச்சா? நடந்திருந்தா நாங்க ஏன் டாக்டர் இங்க வரோம்? ம், ஏன் நடக்கல? தெரியல டாக்டர். நான் சொன்ன மாதிரி நடந்தியா? நடந்தேன் டாக்டர். ரெகுலராக நடந்தியா? இல்லை டாக்டர், நடுவில் சோம்பேறித்தனத்தில் கொஞ்ச நாள் ஸ்கிப் பண்ணிட்டேன். சி, அதான் நடக்கல. நான் சொன்ன மாதிரி வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங், ஜம்பிங் இதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா உனக்கு நடக்க வேண்டியது நடந்திருக்கும். சாரி டாக்டர். டயட்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறியா? பண்ணேன் டாக்டர். பண்ணேன், ஆனால் இப்போ பண்ணுறதில்ல, அப்படி தானே? ஜங்கிஸ்லாம் சாப்பிட்றியோ? 2 times டாக்டர். மாசத்துக்கா? இல்லை, ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கா? சி, இப்படி இருந்தால் எப்படி வயசுக்கு வருவ? நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களாமா? கேட்டா தர மாட்டேங்கிறா டாக்டர். டாக்டர், இவன் மட்டும் ஏன் டாக்டர் இவ்வளோ வயசாகி இன்னும் வயசுக்கு வராமையே இருக்கா? சி, இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் வயசுவை செக் பண்ணி பார்த்ததில்ல. திஸ் இஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஜெனட்டிக்கா மேபி இருக்கலாம். நீங்க எப்போ வயசுக்கு வந்தீங்க? நான் 10வது படிக்கும் போதே வந்துட்டேன் டாக்டர். ஓ, இன்ட்ரெஸ்டிங். அப்போ உங்க மூதாதையர்ல யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்திருக்க சான்சஸ் இருக்கு. அதனால வயசுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. மெடிசின்ஸ், ஒர்க் அவுட், யோகா, டயட் பிளான் ஆல்ரெடி கொடுத்தது எல்லாமே சேம் தான். அதை நீ ஸ்கிப் பண்ணாம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். பட் இதெல்லாம் செகண்டரி தான். நீ உன்னை நல்லா கேர் பண்ணு, ஸ்ட்ரெஸ் ஆகாத, ஹெல்த்தியாக சாப்பிடு, நல்லா தூங்கு, பாசிட்டிவாக இரு. மெடிசின்ஸை விட இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே டாக்டர். நல்லதே நடக்கும், சரியாயிடும். இனிமே என்னை பார்க்க வராதீங்க. ம் ம்